குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சொல்யூஷன்ஸில் அடுத்த டாபிக் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன்ஸ் இன் டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங், நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீ வாட்டர். நம்ம டே டு டே லைஃப்பில் மெயினாக சொல்லணும்னா சீ வாட்டர் சொல்லலாம். சீ வாட்டர் அப்படிங்கும்போது அதில் வாட்டர் இருக்குது, அதில் நிறைய மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வி கேனாட் இமேஜின் லைஃப் ஆன் எர்த் வித்தவுட் சீ வாட்டர். நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய லைஃப் வந்து சீ வாட்டர் இல்லாமல் நம்மளால் இமேஜின் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதிலிருந்து தான் நம்ம சாப்பிடக்கூடிய சால்ட்டு இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ த மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ்டு சால்ட்ஸ் வந்து அப்படிங்கிறது எதில் இருக்குது, நமக்கு சீ வாட்டரில் மிக்சர் ஆகிருக்கு. ஸோ அனதர் ஒன் இஸ் ஏர். இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஏர் அப்படிங்கும்போது ஏரில் என்னென்ன இருக்குது, நமக்கு நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு அண்டு அதர் கேஸஸ், இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது, நமக்கு ஏரில் மிக்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்மளோட நம்ம எர்த் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன இருக்குது, அதில் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஆல் இன் த லைஃப் ஃபார்ம் ஆஃப் ஆன் எர்த்து ஆர் அசோசியேட் வித் த சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்லி பார்க்கும்போது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இது பாருங்கள், பிளான்ட் லைக் நியூட்ரியன்ஸ். இப்போ ஒரு பிளான்ட் வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், நியூட்ரியன்ஸ் வேணும் பாருங்கள். அப்போ வந்து த நியூட்ரியன்ஸ் ஃபார் க்ரோத் ஃப்ரம் த சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சாயிலில் வந்து என்ன இருக்குது, நியூட்ரியன் கண்டென்ட் இருக்கனால தான் பிளான்ட் வந்து அதனால் என்ன பண்ண முடியுதுன்னா வளர முடியுது, பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் மோஸ்ட் ஆஃப் த லிக்விட்ஸ் இன் ஹியூமன் பாடி, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த லிக்விட்ஸ் என்ன வரும், ஹியூமன் பாடி அப்படிங்கும்போது பிளட்டு, லிம்ப்பு, யூரினஸ். ஸோ இதெல்லாம் யாருன்னு சொல்கிறோம், நம்மளாம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங்கு, குக்கிங்கு, ஸோ க்ளீனிங், இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வந்து அதிலலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபார்மேஷன் ஆஃப், இதில் வந்து நிறைய இன்வால்வ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வித் வாட்டர் கூட நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் சிமிலர்லி ட்ரிங்க்கு, குடிக்கிற தண்ணி, we take like fruit juice, aerated drink, cool drinks, tea, coffee. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னது தான், நம்ம சொல்யூஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அப்போ அதனால என்ன சொல்கிறோன்னா, therefore the ability of water to form the solution. அதனால் இந்த வாட்டர் அப்படிங்கிற தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, வாட்டருக்கு என்ன ஃபார்ம் இருக்குது அப்படின்னா, அதாவது என்ன எபிலிட்டி இருக்குன்னா, ஒரு சொல்யூஷன்ஸை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the ability of water to form a solutions responsible for the substance of sustenance of லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், சம் கேரக்டரிஸ்டிக்ஸு சொல்கிறாங்க. ஃப்ரம் த பேசிக் காசஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது த எபிலிட்டி ஆஃப் வாட்டர் டு ஃபார்ம் த சொல்யூஷன்ஸ், த சர்வைவல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வாட்டருங்கிறது அதுக்கு என்ன எபிலிட்டி அப்படின்னா, சொல்யூஷன்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. த இன்ஃப்ளூயன்ஸு சர்வைவல் ஆஃப் மேன் ஆன் தி எர்த்து. நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சர்வை பண்ணுறதுக்காக, எர்த்தில் வந்து நம்ம சர்வை பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லா வகையான சொல்யூஷன்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாட்டர் அப்படிங்கிறது வந்து முக்கியமானதாக, அதாவது இன்றியமையாததாக வந்து எசென்ஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்னா, ஒரு சொல்யூஷன்னா அதில் என்ன காம்பனண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், காம்பனண்ட் ஆஃப் சொல்யூஷன் அப்படி சொல்கிறோம். பாருங்கள், we know that the solution is a homogeneous mixture of two or more components. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சொல்யூஷன்ஸ் அப்படிங்கும்போது அதில் இருக்கிற, அதாவது ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ், நம்ம ஒரு சொல்யூஷனில் இருக்கிற 2 காம்பனண்ட்ஸை வந்து நம்ம வேரி பண்ணி பார்க்க முடியல. த்ரோட் அவுட் சொல்யூஷன் வந்து அதோடைய பார்ட்டிகல்ஸ் வந்து சேமாக இருக்குது, சேம் ப்ரொப்போர்ஷன்ஸாக இருந்தால் அது வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொன்னோம். அதே வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக அதோடைய காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு தனித்தனியாக வந்து டிஃபராக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அப்போ வந்து பாருங்கள், த சொல்யூஷன்ஸ் இஸ் அ ஹோமோஜீனியஸ், நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷன் வந்து ஹோமோஜீனியஸ் mixture of 2 or more substance. So in the solution of compounds which presents a lesser amount. ஸோ அப்போ அந்த ஹோமோஜீனியஸ் மிக்சரில் இருக்கிற the lesser amount of காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம யாருன்னு சொல்கிறோம், சொல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது காம்பனண்ட் விச் ப்ரெசன்ட் இந்த லார்ஜர் அமௌண்ட் இருக்கிறத வந்து நம்ம வந்து யாருன்னு சொல்கிறோம், லார்ஜர் அமௌண்ட் இருக்கிற அந்த காம்பனண்ட்டை வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சரில் வந்து 2 or more சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த 2 or more சப்ஸ்டன்ஸில் வந்து
லெஸ்ஸர் அமௌண்ட் எது இருக்கோ இன் சொல்யூஷன் த காம்பனன்ட் விச் ப்ரெசென்ட் இன் லெஸ்ஸர் அமௌண்ட் பை வெயிட் இஸ் கால்டு சொல்யூட்னு சொல்கிறோம். அதே வந்து த காம்பனன்ட் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த லார்ஜர் அமௌண்ட் பை வெயிட் கால்டு சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சொல்யூட் கெட் டிஸ்டர்ப்டு யூனிஃபார்ம்லி த்ரோட் அவுட் த சால்வெண்ட். அந்த சால்வெண்ட் ஃபுல்லுமே எப்படி இருக்குது யூனிஃபார்மாக வந்து அந்த சொல்யூட் அப்படிங்கிறது அந்த சால்வெண்ட்டில் யூனிஃபார்மாக என்ன பண்ணியிருக்கு அதில் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. த்ரோட் அவுட் த சால்வெண்ட் அண்ட் தஸ் ஃபார்மிங் எ மிக்சர் இஸ் ஹோமோஜீனியஸ். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் த சொல்யூஷன் பாருங்கள் the solute get distributed uniformly throughout the solvent, thus the forming the mixture of homogeneous. அப்படி ஃபார்ம் பண்ணாது வந்து homogeneous அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் the solvent act as a dissolving medium. ஸோ அந்த homogeneous mixtureல அந்த solvent அப்படிங்கிறது யாரை ஆக்ட் ஆவாங்கன்னா dissolving medium இந்த சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த சொல்யூட் இன் டு த சால்வெண்ட் இஸ் கால்டு டிஸ்சொல்யூஷன். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ்ஸு இந்த சொல்யூட்டை வந்து இந்த சால்வெண்ட்டில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணுற இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூட் இன் டு த சால்வெண்ட் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க டிஸ்சொல்யூஷன். ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ஒரு சொல்யூஷனில் இருக்கிற 2 காம்பனன்ட்ஸு அதில் வந்து லெஸ்ஸர் அமௌண்ட் இருந்தால் அதை வந்து சொல்யூட்னு சொல்லுவோம், லார்ஜர் அமௌண்ட் இருந்தால் சால்வெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சொல்யூட் அப்படிங்கிறது த்ரோட் அவுட் த சால்வெண்ட் வந்து யூனிஃபார்மாக வந்து மிக்ஸ்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஹோமோஜீனியஸ் அப்படிங்கும்போது ஸோ த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் அதாவது இந்த சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கிற அந்த ப்ராசஸுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் டிஸ்சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த சொல்யூஷன் அப்படிங்கும்போது வெயிட். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பாருங்கள் சொல்யூட்டு ப்ளஸ்ஸு கீழே பாருங்கள் சொல்யூட் இருக்குது, சொல்யூட்டு பாருங்கள் பாருங்கள் சொல்யூட் இருக்குது. சொல்யூட் வந்து என்ன பண்ணியிருக்கு சால்வெண்ட்டில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, மிக்ஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கிது சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள் இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா மஸ்ட் லீஸ்ட் கவனிங் ஒரு சொல்யூஷன் மஸ்ட் லீஸ்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 காம்பனன்ட்ஸ். ஒரு சொல்யூஷனில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் அப்படிங்கும்போது அதில் யார் யார் இருப்பாங்க சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இருப்பாங்க. அப்போ அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது விச் ஆர் மேடு 1 சொல்யூட் அண்ட் 1 சால்வெண்ட். அப்போ அந்த சொல்யூஷனில் இருக்கிற சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் என்ன எப்படி இருக்கணும் 1 சொல்யூட் 1 சால்வெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் பைனரி சொல்யூஷன் சொல்கிறோம். பை ஆடிங் பாருங்கள் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு அண்ட் ஆடிங் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் இன் வாட்டர். காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம் CuSO4 அப்படின்னு சொல்லுவோம். என்னது பேர் CuSO4 அப்படின்னு சொல்லுவோம் காப்பர் சல்ஃபேட்டு. இதை எது கூட சேர்த்துறோம் அப்படின்னா வாட்டர் H2O கூட சேர்த்துறோம். ஸோ சேர்த்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் காப்பர் சல்ஃபேட்டு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். கிறிஸ்டல்ஸ் வந்து அதில் வாட்டரில் டிசால்வ் வந்து கிடைக்கும். இந்த டிசால்வ் வாட்டர் ஃபார்மிங்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் டயக்ராம் நம்ம பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து காப்பர் சல்ஃபேட்டு CuSO4. ஸோ இது வந்து வாட்டர் H2O. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த காப்பர் சல்ஃபேட்டை வந்து என்ன பண்ணுறோம் இதில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் என்னது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பைனரி சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா 1 சொல்யூட்டுங்கிறது காப்பர் சல்ஃபேட்டு, அதில் இருக்க சால்வெண்ட் அப்படிங்கிறது நமக்கு யார் வாட்டர். அதில் இருக்க 1 சொல்யூட் அப்படிங்கிறது வந்து காப்பர் சல்ஃபேட்டு, அதில் இருக்க சால்வெண்ட்டுங்கிறது வாட்டரு. ஸோ இட் இஸ் அ பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதே போல பாருங்க த சொல்யூஷன் கண்டைன்ஸ் அதுக்கடுத்து த சொல்யூஷன் மே கண்டைன் மோர் தென் 2 காம்பனன்ட்ஸ். அதில் இருக்க காம்பனன்ட்ஸு மோர் தென் 2க்கு மேலே 2க்கு மேலே இருந்தது அப்படின்னா பாருங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சால்ட்டு சுகரு இஸ் ஆடட் டு வாட்டரில் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சால்ட் வந்து என்ன ஆகும் வாட்டரில் டிசால்வ் ஆயிரும். அதே போல் சாண்ட் என்ன பண்ணாது அதில் வந்து சால்ட்டு சுகர் ரெண்டையுமே 2 ப்ளஸ் வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதில் வந்து 2 சொல்யூஷன்ஸ் ஆர் டிசால்வ்ட் இன் 1 சால்வெண்ட் அப்படிங்கும்போது கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் இதுக்கு பேர் வந்து டெர்னரி சொல்யூஷன். அதாவது இதில் எத்தனை காம்பனன்ட் இருக்குது பாருங்கள் சுகர் இருக்குது சால்ட் இருக்குது,
அதுக்கடுத்து வாட்டர் இருக்குது. ஸோ மொத்தம் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ சால்ட்டையும் சுகரையும் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம், வாட்டரில் ஆட் பண்ணுறோம். அப்போ இதில் 3 காம்பனன்ட்ஸ். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? டெர்னரி. such a kind of solutions which contains 3 components are called ternary solutions அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணுறோம், டே டு டே லைஃப்பில் என்ன சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் அதை பற்றி இதில் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து அதோட டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்கலாம்.